வணக்கம், உங்கள் மீனவன். மலை ஏறி போனாலும் மச்சின உதவி கிடைக்குமான்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு 4 மச்சினனுங்க இருந்தானுங்க. அவனுங்கள்ட்ட போய் கடலில் எனக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வாங்களா, இன்றைக்கி நான் வரலைன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவனுக்கு எடுக்காமல் வந்துட்டு எப்படி மாற்றி மாற்றி சண்டை போடுறானுங்க அப்படின்னு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்பதான் நீங்க எல்லாம் கடத்தொழில் ஒரு மீனவர் தொழிலாளி மாதிரி தெரியுது. முழுமையா தொழிலை பத்தி பேசுறீங்கல்ல, தொழிலை பத்தி பேசல, உனக்கு எப்படி தெரியுது? ஆனா என்ன இத்தனை பேர் ஏறு அடிச்சு போட்டா கூட 6 மாசம் நீங்க இத்தனை பேர் இருந்து இன்னும் வெளி இடத்துல காசு கொடுத்து வராங்க. கடலுக்கு போயிட்டு வந்து தலைக்கு 2 வேலை 10 வேலை ரெடி ஆகும். வேலை வாசினா அங்க தூக்கி கொடுப்பாங்க. யாரு எதிர்பார்த்தேன்? நான்ல எனக்கு தெரிஞ்சாரு மடவுல இங்கதான் அடிப்பேன்னு பார்த்தேன். கடைசியில அங்க இன்னும் 1 மாசம் ஆகும். சீசன்ல எதுக்கு வீடியோ அவுச்சு நீங்க உங்களுக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு அவன் சொன்ன சண்டைக்கு வந்தான். அதெல்லாம் வைக்க முடியுமா? உனக்கு தெரியுமா? எல்லா வேலை இருக்கும்போது வேலை உங்களே மாதிரி எங்களுக்கு வெளியே சொல்றீங்களப்பா, உள்ள இருக்கு. நீங்க ஏத்தி விடு கத்த வச்சல, அதனால காத்துல நல்லா இருக்கு. இங்க சொல்றீங்க நேத்து 2 பேர் எவ்வளவு கடுப்புல இருந்தா கண்ணு சவந்துட்டாரு. கண்ணை கட்டு, கண்ணு சபக்க ரத்தம் தூட்டிக்க. மாத்தி மாத்தி தான் பேசுறது பிடிக்காது. பேசுறது உங்களுக்கு நான் எடுத்து உள்ள வச்சாச்சு. நீங்க அவங்க சொல்லவா வள்ளத்துல இருக்குன்னா நீ போய் போய் வீடியோ எடுக்க சொல்லல. அவங்க சொன்னாங்க 10 இருந்துச்சு கூட வந்துட்டான். அந்த 10 வலையில போட்டு அவிச்சுங்க சாப்பிட முடியாதான். ஏன் கிட்டதுக்கு லேட்டா ஓடி எடுக்குன்னு சொல்றாங்க. சாப்பிட அப்பா சரி 15 வலை தான்டா வச்சு 15 வலை. அப்ப உனக்கு வேணாம், அரே உனக்கு வேணாம், அவனுக்கு வேணாம். 20 வலையாச்சுக்கு வாங்கி வச்சுட்டா வைக்க மாட்டாங்க. ஏத்திதான் டைம் போய் வந்து 10 நிமிஷம் சொல்றது நான் ஏத்துக்கிறேன். ஐஸ் போடுவோம்ல, அந்த இதுலதான் புல்லா இருக்கு. டெக் புல்லா தான் வலை கூட புல்லா இருக்கு. மீன் ஐஸ் போடணும் உள்ள. எப்படி ஐஸ் போடுவீங்க? அது ஏத்துனா தான் ஐஸ் போட முடியும். ஐஸ் போட்டு தான் மீன். சரி, அணியத்து டேக் எதுக்குடா இருக்கு? அணியத்து டேக் எதுக்கு இருக்கு? அணியத்து டேக் எதுக்குடா இருக்கு? அடே நல்ல வேலை. அடே அப்ப முதல்ல வச்சிருந்தா வல்லம்னா என்ன பண்றது? அப்போ எபிரோனு முதல்ல ஒரு வல்ல வச்சிருந்தேன். அப்ப அதுனா என்னடா பண்ணுவீங்க? சாப்பிட முடியும், பட்னியா கலந்து செத்து போயிருவீங்களா? காப்பாத்தாம அந்த 2 கிலோ மீனை விற்கிறக்காண்டி 50 கிலோ மீனை நார போடுவா. சரி, அது ஐஸ் போட்டாதான். மீனை பத்தி பேசல சொன்னது. வளையத்துல டயர் ஓடி வரும்போது ஏத்தனா உண்டு மாதிரி கரை வந்து இறந்து ஏத்தணும்னு சொன்னீங்க. அதுக்கு தான் நான் பேசிக்கிறேன். எல்லா கடலையும் தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நான் மாறிட்டேன். அடிப்ப உங்களுக்கு ஆப் இனிமேதான் குத்துவாங்க. நீ சொன்ன பத்தியா நாங்க வல்லத்து கள்ளி விடுதான் அளிப்போம். இவர் ஆரோக்கியம் பண்ணி குளிச்சாரு. வலை கடந்தான் ஏத்த. அடுத்த வாரம் முத கடல்ல இருந்து நான் வர்றேன்டா. ஆமா, நாளைக்கு நான் திங்கக்கிழமை கூட போட்ட நீராட்டணும். சொல்லுவாங்க 2 பேர் ஓடி ஏத்த முடியாது. அப்ப இந்த 1/2 மணி நேரம் அவங்க லேட் ஆயிடும். ஆமாடா, அது சொன்னீங்க. இப்ப இன்னைக்கு நீங்க கத்துல அவங்க எங்களை போட்டு கிழிச்சாங்க. இல்ல விட இன்னைக்கு வீடியோ கேஸ் வரா. நீங்க சாப்பிட்டு வரலாம் நான் சொல்றேன். அவ்வளவு வேலை வந்துட்டு அடுப்பு வருது. நீங்க எவ்வளவு வேணுமோ கடலுக்கு 10 கிலோ கொடுங்க. நாங்க எதுவுமே சொல்ல கிடையாது. வீடியோ திரும்ப பேசுறேன். வீடியோலாம் பேசுறேன். நீ பேசுனதா நான் பேசுனதா? சரி, அதை விடுங்க.
நான் இப்போ பைபர் போட்டில் அவிச்சா மீன் உங்களுக்கு தரமாட்டானுங்களா? ஆமா மச்சான் எவ்வளோடா ஓடிச்சு இந்த கடை? இருங்க இவங்க அழைப்பாங்க ஒரு 2-3 நாளைக்கு பின்னாடி வருவோம், உடனே ஸ்லோ பண்ணி நின்று குடிச்சிட்டு போயிருவாங்க. நேத்தியே ஓடிச்சுதான் கேட்கேன். எங்கட காணு கீழே நிக்கோ ஆமா ஓட்ட போட போறாரு மரம் கொத்தி. இவர் ஓட்ட போட்டு வைக்க இந்த பொந்துக்குள்ள போய் கிளி குஞ்சு பறிக்க. அது வந்து கொத்தி அந்த பட்டை கிளம்பி இருக்கு மச்சான், கொத்தி பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது பூச்சிட்டீங்க. சண்டை ஒரு சாப்பிடுறது முக்கியம், சாப்பிடணும் போது அப்படி ஊட்டி விடாண்டா போய் அதுக்கு முன்னாடி யாரும் வேலை இறங்கி ஊட்டி நீங்க கத்துறீங்களா? உன்னே மாதிரி அழகா பேசுறதுக்கு யார் பேரு? மாத்தி பேசுவேன். நீ என்னடா செய்யற? நீ சொல்ற மாதிரி என்னைக்குமே நான் சாப்பிடுறது இல்லடா. நான் சொன்னேன் நீ சொல்ற, ஆனா நான் நீ சொல்ல போனா மீன் ஐஸ் போட்டா அதை சாப்பிடும். நீ அப்படித்தானே சாப்பிட்டு அப்படித்தானே. இருந்தாலும் அன்னைக்கு ஒரு கதை சொன்ன மலை அசைக்க கூட முடியல. ஆனா அன்னைக்கு பின்னாடி நீ அவுச்சு தின்னு தகவல் கிடைக்கும் போது எப்படி இவனை சொல்றது இல்ல, நேற்று வீடியோ அதுதான் நிலைமை நடக்குது. சரி மரியாசு கையை வாய் சொல்லும் போது கையை வலை வேலை நிக்கும்லடா. வாயால சொல்லும் போது கையாண்ட ரியாக்ஷன் காட்டுது. ஆட்களுக்கு ட்ரைனிங் இருக்கு. நானும் தான் காட்டு கத்துக்கிறேன். ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அவங்களே வேலையை போட்டுட்டு அந்த ரியாக்ஷனை கொடுத்தா எப்படி வேலை போடும்? சரி கோட்ல ஏத்தும் போது எங்களுக்கு வலை கிடைச்சா இல்ல? கிடந்துச்சு 5 வலை. அப்ப எங்க வேலையை போட்டு தானே உங்களுக்கு ஒரு ஆள் வச்சுப்போம். உங்களுக்கு ஒரு ஆள் சும்மா சும்மா இருந்தோம்னா ஆள் கத்திரில என்ன வேலை உங்களுக்கு அதிகமா இருக்கா எங்களுக்கு வேலை இருக்கா? நேத்து பள்ளம் 12 மணிக்கு வந்துருச்சு பைபர் போட்டு. ரெனில்டா 3 மணி ஆயிட்டு கட்டேஷ் எல்லாம் இவர் மாதம் சொல்றாரு, மாமா டோக்கன் போட்டு வைங்கன்னு. டேய் டோக்கன் போடுறதுக்கு அடுத்து வல்ல இருந்தா தானே கட்டேஷ் ரெனில்ட்டு தான். எப்பா எனக்கு உலகத்துல இன்னைக்கு மாதிரி ப்ரெஷர் என்னைக்கும் முடியாது. செத்தாலு தனியாவே விட மாட்டேன். அதுதான் எனக்கு தெரியுமே. அவன் ஒத்தாளு நின்று வாங்கிருக்கான். யாரு ஒத்தாள் வாங்கினது? வளையா மாதவன் தான் வாங்கினதா? இல்ல அப்ப இப்ப தெரியுது ஏன் 3 மணி ஆச்சுன்னு. மாதம் வாங்கினானே அவளையும். அப்ப 3 மணி ஆகும்ல. டேய் ஆளு மாத்தன்னா அவளே சொகுசா பைப்பர் போட்டுக்கு போறதுக்கு தானே ஆசைப்படுறாங்க. எளிய முதல் வெள்ளத்துல ஏத்தி விடு. எளிய ஏத்துங்க எங்களுக்கு. ஆறுக்கு தாங்க தட்டி விடுங்க. 4 பேருக்கு எங்களுக்கு முன்ன பிளேட் வந்து பாப்போம். வெள்ள அழுதுனா நாங்க வந்து அழுதாங்க கரெக்ட் பண்ணது வந்துரும் தெரியல. அந்த கஷ்டம் அடே நீ மரியாதாஸ் இருக்க எந்த வெள்ளம் சொல்லு. இப்ப அதெல்லாம் தேர்ந்துருவான். நான் சொல்றது கேளுடா. பிளைவுட்ல வலை கொடுக்காம அடே பிளைவுட் வலைக்கும். அடே பிளைவுட்ல நீ வீஞ்சி போடுறீல, வலையோட பிளைவுட் போகும். வல்ல அப்படி போவாதுல. அழுது சத்துக்கு ஓடிந்திருக்கீங்க. அடே அவ்வளவு மட்டும் கொள்வீங்க. அப்ப எப்ப போனீங்க? 2-3 வருஷத்துக்கு முன்ன போயிருப்பீங்க தாட்டோலைக்கு 110க்கு. அவன் போனது வாங்கினது இல்ல. சரி பாயில அடிக்கல இல்லையா? பாய் அடிக்கிற மாதிரி நேத்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. காத்துல இல்ல சரி வள்ளத்துல இருக்கிற ஆட்களுக்கு வல்ல பாசி நிறைய இருக்கு. அப்படியே வல்லம் தேய்க்கணும். எண்ணெய் தேய்ச்சது எண்ணெய் பாக்குற நேரம் பாக்குறது இங்க அக்கறையில போட்டு தேய்ச்சமே. சரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வல்லம் தேய்ச்சிடணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இலைய கழட்டிடணும். சனிக்கிழமை கடல் போயிட்டு வந்து இலைய கழட்டிடணும். இலைய கழட்டிட்டு அப்ப அதுக்கு முன்னாடி வீடு எடுக்க
வேற இது வேற இன்னைக்கு மீன் வீடியோ எடுக்கிறக்காண்டி தான் டெக்ல கடந்துச்சு அந்த டெக்ல உள்ளத குறைச்ச மச்சான் குறைச்சிட்டு அப்புறம் டெக் நமக்கு வேற இறங்கி ஐஸ் எல்லி போட்டுட்டு அடே அடே கயரை நான் மிதிச்சு நீ பிடிச்சதுக்கு அப்புறம் மிதிச்சு என்னடா இழுக்கும் போது மிதிச்சு உருவி வந்தா பரவாயில்லடா. எனக்குலாம் வருவேன் மீன் இந்த வேலை அடைஞ்சிருக்கு வெறும் கஞ்சினாலும் குடிச்சிட்டு அப்படின்னு கல்லா இருக்கு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி உதவி சண்டை கூடாது. நேத்து வந்து டெக்ல வலை கடந்துருச்சுங்களே நேத்தே டெக்ல வலை கடந்துருச்சு உங்களுக்கு வீடியோ கிடையாது டெக்ல வலை இல்ல அதனால நான் உச்ச மீன். சரி நேத்து ஏன்டா அவ்வளவு நேரம் அவ்வளவு நேத்து வலை வாங்கி முடிக்கும் போது எவ்வளவு நேரம்? வலை வாங்கி முடிக்கும் போது அப்ப 12 அங்க இருந்து குறைஞ்ச வச்சு 2.5 மணி நேரம் ஓடி வரும்ல. 3 மணி நேரத்துக்கு ஓடி வரும். 12 மணி எல்லாம் வளங்குறதா 500 வலை சரி அதிகபட்சம் 10 வலை உள்ள வந்துடும். அது வந்துடும். அடே அடே நிறைய கிளாத்தின்னு சொல்றிய கடிக்கிற மீன்களே கிளாத்தி தான் குடுறமா கடிக்கும் தெரியுமா இல்லையா? அப்படி இடத்துல அப்ப வலைய வேகமா வாங்கணுமா இல்லையா? 6 மணிக்கு கடி வெட்டு வந்துட்டு சொல்லிருக்கோம். கடி வெட்டுச்சு ஆனா 10 மணிக்கு சொல்றீங்களே அந்த டயத்துல வந்து மீன்களுக்குள்ள கடி விடவே கிடையாது. கடி வர்றது முள்ளாயி போயிருந்தா மயிரா இருக்கு அப்ப ஒரே ஒரு கடி கடிச்சு வீட்டுக்கு போய் படுத்துருமாக்கு மயிறு. நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற? மாத்தி மாத்தி பேசுவாங்க. 8 மணிக்கு 8 மணிக்கு உனக்கு ஒரு மீன் கடிச்சு வருதுல 12 மணி ஆகும்போது முள்ள முகம் தின்னு முடிச்சிடும். உனக்கு கறி விடாத மீன் தான் வரும். பேசாதீங்க மாத்தி மாத்தி பேசுவாங்க. நீ என்ன மாத்தி கூட நான் வரவே மாட்டேன் பேசவே மாட்டேன்டா வரவே மாட்டேன். வள்ளத்துல போட்டுனா வள்ளத்தை பத்தி பேசலாம் நீ கேள்றா உன்ட்டே மாதவன்ட்டே நான் செத்தால் பேச மாட்டேன். இந்த மலையை பத்தி அந்த மலைய மீனை பத்தியோ அப்படியே ரிட்டர்ல மாத்தி பேசுறீங்கடா. அடே ஐயா கடலுக்கு போறதுல ஒண்ணு சொல்லிக்கிறேன். டைம் இருந்துச்சுன்னா முடிஞ்ச வர வலையை வாங்கி வச்சுட்டு கரையை வந்து கூட கழிக்கலாம். அது இந்த வெள்ளத்துல இவ்வளவு பெரிய வெள்ளத்துல எவ்வளவு இடம்டா இருக்கு இடம் இருக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கிறீங்க. லேட் ஆகுதுன்னா வலை மாறி ஒரே ஆளு மொத்த வலையை அடே அடே ஒரு சின்ன ஒரு மேட்சிக்கு நான் சொல்றேன். அடே நான் சின்ன ஒரு மேட்சிக்கு சொல்றேன் எப்படின்னு பாரு. நீ 12 மணி நேரம் வலையை இழுக்கிறீல தண்ணிக்குள்ள போட்டு அதை நீ 10 மணிக்கு முடிக்கி வச்சுட்டு அந்த 2 மணி நேரம் நீ உயர வேலை பார்த்துட்டு போயிடலாம். பார்க்கலாமா பார்க்க முடியாதா? இவங்க என்னன்னா கையோட வேலையை முடிச்சிட்டோம்னா ஓடி வரும்போது தூங்கலாம் சொல்றதுக்காண்டி வேலை பார்க்கறது. கரைய வந்து எங்களுக்கு 10 வலை கிடக்கும். தெரியுமா மீன் அங்க இறக்கி கொடுத்துட்டு இங்க வந்து வலைய ஏத்தாம தான் போட்டு ஏலத்துக்கு போக காரணம் 10 வலை கிடக்கும். அப்படி சொல்றியா ஓடி ரொம்ப தூங்கும்னு எப்படிடா நம்மளத்துல நிறைய 50 வலை தாட்டு போட்ட வலை இருக்கிறனால அப்படி இருக்கும்லடா நம்மளத்துல மற்ற நிறைய தாட்டு போட்டு வலை லேட்டாக கொஞ்சம் இன்னொன்னு அதை இல்ல எல்லா வளத்திலும் வேலையை முடிச்சிடுறாங்கல்ல. உங்களுக்கு நீங்க கரையை வந்து வேலை நடக்கு.